ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி டபிள்யூடைய ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடவே நம்மளுடைய ஜேவுஸோ ப்ராபப்ளி ஜிமியூஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. கூடவே நம்மளோட ஷார்லட் ஃப்ளேயரோட இன்ஜுரி அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ஜேட் கார்டுகள் அவங்களுடைய பாட்ஜஸ் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக ரீசெண்டாக நடந்த ராவோடைய ஒரு சில ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் அங்கே ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மொத்த அப்டேட்ஸும் கிக் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ராலேருந்து ஸோ இந்த வாரம் நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரும் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோமோவோட அவுட்கமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரூ மேக்கிண்டர் வாசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் ஒரு ஸ்ட்ராப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பெல்லினில் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்வைஸ் இதை டபிள்யூ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து 4வது மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபஸ்ட்டு குந்தர் அவருடைய டைட்டில் ராண்டி ஆர்டன் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ரெண்டாவது வந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் கெவின் ஓன்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. மூணாவது இந்த ஸ்ட்ராப் மேட்ச் சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான மேட்ச். இதுக்கப்புறமா மிக்ஸ் டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரியா ரிப்ளே டேமியன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய லிவ் மார்கன் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச். ஸோ இதுக்கான ப்ரோமோ வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராவில் நிறையா ரெஃபரன்ஸ் பண்ண நடந்திருக்கும். ஸோ அந்த ராவை பற்றி பேசணும்னா ஒரு தனி வீடியோ தான் போடணும். ஸோ தனி வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டராக இந்த வீடியோ அப்போ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுவோம். சரி, ரைட், அதை நம்ம அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். கூடவே இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே அங்கிள் ஹவுடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாரு நம்மளுடைய சாட் கேபில் ஒரு 1-on-1 மேட்ச்சில். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வர்சஸ் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கான காலில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த வாரம் ரால நம்ம ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுடைய பேட் மெக்கஃபேயோட லாஸ்ட் ஷோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ரெஃபர் பண்ணியிருக்காரு. கூடவே இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவோடைய ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட் மெக்கஃபே பார்த்தீங்கன்னா மொத்த ஆடியன்ஸுக்கு தேங்க் பண்ணி அவருடைய ஃபேர்வெலை பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா பேட் மெக்கஃபே வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டார் பேட் மெக்கஃபே. அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய பேட் மெக்கஃபே ESPNோடைய காலேஜ் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரேட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான பார்ட்டிசிபேஷன்ஸ் போக ஸோ அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதுன்றதை சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பேட் மெக்கஃபே எப்போ தான் வருவார்னு கேட்டிங்கன்னா ஸோ பேட் மெக்கஃபே நம்ம ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறமா கண்டினியூஸாக நம்மளுடைய பேட் மெக்கஃபே வந்துடுவாருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ பயங்கரமாக இவரும் மைக்கேல் கோலும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் போட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரிலாம் பண்ணுவாங்க. இவங்களுக்காகவே இங்கிலீஷ் கமெண்ட்ரிலாம் வச்சு பார்ப்பேன். எல்லாம் ஒரு காலம். ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் ஏறியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு ஸ்மால் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் சந்திச்சிருக்குன்றதை சொல்லணும். இந்த வாரம் லாஸ்ட் வீக்காக பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசில்நாமிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் வீக்கோட வியூவர்ஷிப் எவ்வளோ ட்ராப் ஆயிருந்துச்சுன்னா 2.26 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருச்சுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் வீக்கோட வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2.25 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 0.01% வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் குறைஞ்சிருக்குன்றத இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரெசில்நாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்மாக்டவுன் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏன் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிடுச்சுன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் அந்த வீக்கை கம்பேர் பண்ணும்போது போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா வளவலன்னு எதுவும் சொல்லலை. ஸோ அவங்க டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மாக்டவுனோடைய ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் லெகண்டா டெல் ஃபேண்டஸ்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேக் டீம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ண போகிறாங்க. இந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்தது நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் தான். ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ் கிராஸான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது மொத்த லெகண்டா டெல் ஃபேண்டஸ்மாக்கும் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த டீமில் அந்த யார் நம்மளுடைய ஏஞ்சல் கிராஸாவும் நம்மளுடைய ஹார்பர்ட்டோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ நேம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பழைய நேம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் லத்தாரியோஸ்ன்ற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அந்த நேமுக்கு பதிலாக இப்போ வரைக்கும் லாஸ் கிராஸான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமோட தான் பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்டஸ் எஸ்கோபார் சிங்கிள் டிவிஷனில் போவார். இவங்க டேக் டீமாக போகிற பட்சத்துக்கு இந்த நேமை யூஸ் பண்ணுவாங்கன்றது நம்மளுடைய ஃபைட்ஃபுல் ப்ளஸ் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் நம்மளுடைய சாண்டஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா US டைட்டிலுக்காக நம்மளுடைய யார் எல்ஏ நைட் கூட இந்த வாரம் ஃபேஸ் பண்ண போகிறாரு. கூடவே லாஸ் லத்தாரி பேர் இப்போ தானே மாற்றுறாங்க, அதே மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ லாஸ் கிராஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டேக் டீம் நிமிஷனை வந்து நோக்கி போகணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்டஸ் எஸ்கோபார் வந்து லாஸ்ட் வீக் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார். அதை தான் சொல்கிறேன். ஸோ
அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் லிங்க் கொடுக்குறேன்னு சரி நீங்கள் அதை போய் லேட்டராக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பேஜ் சராயாவுடைய கான்ட்ராக்ட் அப்டேட் தான். ஸோ ஏடபிள்யூலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் சராயா இருக்காங்கன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுடைய கான்ட்ராக்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதையும் ஃபைட்ஃபுல் செலக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் கொடுத்துருந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய பேஜ் சராயாவுடைய கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் கான்ட்ராக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து நம்மளுடைய டோனி ஸ்டோமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சராயை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஏஇடபிள்யூ டைனமைட்டில். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏஇடபிள்யூ என்னமா பண்ணுங்க. 5வது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜேட் கார்கள் அவங்களுடைய பாட்ஜஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ இந்த 2024 ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் நிறைய பாட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து அந்த கிளாஸ் அத்த கஸ்டில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இந்த மேட் ஸ்லிப் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச பாட்ஜஸ் ரிலேட்டட் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜேட் கார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்த மாதிரி எந்த ஒரு மொமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி பார்த்து நான் சொல்லியிருக்காங்க. கூடவே ஜேட் கார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு கஷ்டமான மூவாக இருந்தாலும் நான் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆவேன். அதே மாதிரி எந்த ஒரு பாட்சுமே சரி எந்த ஒரு ஸ்லிப்பும் எந்த ஒரு எரரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டதே கிடையாது. ஸோ அந்த மொமெண்ட் வரை இது வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டேம் அது முடிஞ்சு அதுக்கப்புறமா நான் அதை பற்றி திங்க் பண்ணதில்லை, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணணும் தான் யோசிப்பேன்றதையும் சொல்லியிருக்காரு. கூடவே வந்து நம்மளுடைய ஜேட் கார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான், ஏன்னா நான் மட்டும் அதை ஹேண்டில் பண்ணல, அந்த மாதிரி கஷ்டமான மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் தான்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதை ஒழுங்காக பண்ணலானும் பண்ணலைனாலையும் அதை பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் வரும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேட் கார்கள் சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி ப்ரெஷர் இருக்க தான் வேணும், ஏன்னா டைமண்ட்ஸ்லாம் ப்ரெஷர் அண்டர் இருந்தால் தான் வந்து ஒரு டைமண்டை நம்மளால் உருவாக்க முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜேட் கார்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாட்சஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை நினைச்சு அவங்க வந்து சோர்ந்து போகப்படுறது கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ டைமண்ட்லாம் ப்ரெஷருக்கு அண்டர் இருந்தால் தான் நமக்கு ஒரு டைமண்ட் கிடைக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ 6வது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜேஓஸோ பற்றி தான். ஸோ ஜேஓஸோ இப்போ வரைக்கும் ப்ராபபிளி அவங்களுடைய பிரதர் ஜிம்மி ஊசோ கூட ஒர்க் பண்ணுறதை பற்றி நான் பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வரைக்கும் அந்த ஃபெனாஸ்டிக் ஃபீஸில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூ உட்காந்து பார்க்கணும், ஏன்னா டே பை டே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. பேசாமல் அதை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும் போலன்னு இருக்குது. சரி ஐட்டு விடுங்க, சரி அதெல்லாம் பேச வேணாம், நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஃபெனாஸ்டிக் ஃபீஸில் வந்து நம்மளுடைய ஜேஓஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்றைக்குமே வந்து சிங்கிள்ஸ் டிவிஷனை பற்றி நான் திங்க் பண்ணதில்லைன்றதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. உங்களே தெரிஞ்சிருக்கும். ஸோ போன வருஷம் வர வந்து நானும் என்னோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் டீமாக தான் சண்டை போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வர நாங்கள் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேஓஸோ சொல்லியிருக்காரு. கூடவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து எப்போயுமே என் பிரதர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்றது தான் விரும்புவேன். பட் இது வந்து இந்த வருஷம் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வருஷம் நான் சிங்கிள்ஸாக புஷ் பண்ணுறது. இது ஒரு ரைடு மாதிரி தான், ஜஸ்ட் ரைடு மாதிரி தான்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. நாங்கள் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா டுகெதராக போகணும்னு தான் விருப்பம். பட் இந்த மொமெண்ட் என்னால் போக முடியல. பட் என்ன இது ஒரு ரைடு தானே, ஸோ நார்மலாக ரைட் பண்ணால் போதும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஓஸோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவருடைய பிரதர் கூட தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஸோ டுகெதராக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணுன்ற சொல்லியிருக்காரு. பட் என்ன நினைக்கிறாங்க, ஸோ டபிள்யூடி இப்போ வரைக்கும் பிளட் லைனோட ரீயூனியன் நடக்குமான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வேறு நிறைய இடத்துல சொல்லி வச்சுருக்கேன் பிளட் லைன் ரீயூனியன் கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி. ஸோ ஏதாச்சும் பார்த்து காரணம் காட்டுங்கடா. ஸோ 7வது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நினச்சி பெருமைப்படுறன்ற மாதிரி டபிள்யூடைய ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் யாருமே கிடையாது, நம்மளுடைய நிக்கான் தான். சார் நிக்கான் பிரசிடென்ட் வச்சு ரைட் விட்டுருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ டபிள்யூபியோட பிரசிடென்ட் நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபெனாஸ்டிக் ஃபீட்டில் தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இம்பாக்ட் அது மட்டும் இல்லாமல் பிளட் லைன் ஸ்டோரி லைன் ரிலேட்டட் டபிள்யூபிக்கு என்னென்ன லாபம் வந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. கூடவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதோட கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கொடுத்தாங்கன்னு, கூடவே வந்து ட்ரிபிள் ஹெச்சுக்கும் அவருடைய கிரியேட்டிவ் டீமுக்கும் வந்து கொடுக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒன் திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கம்பெனியை வந்து ஹை லெவலில் லீட் பண்ணுச்சுன்றதுன்னு சொல்கிறாரு. இதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளி அவர் வந்து ரோமன் ரெயின்ஸையும் அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் ஹெச் அவருடைய கிரியேட்டிவ் டீமை நினச்சி நான் ரொம்ப ப்ரௌட் பண்ணுறேன்றதை நம்மளுடைய நிக்கான் பற்றி நம்ம சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் நமக்கு மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குயினை பற்றி பார்த்தலாம். ஸோ நம்மளுடைய குயினான ஷார்லட் ஃப்ளேர் தான். ஸோ ஷார்லட் ஃப்ளேருக்கு ஏசிஎல் எம்சிஎல் ஸோ எல்லா இடத்துலையுமே கன்கஷன் ஏற்பட்டுருச்சுன்றது உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வரைக்கும்
வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடபிள்யூஏ நெக்ஸ்ட்ன்ற சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ப்ராபப்ளி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளையர் கிளியராக நவம்பர் மந்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவங்க அந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி இன்னும் ஒரு 2 months கிட்ட அவங்க ரெக்கவரி எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நவம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ரிங் ரிட்டர்னை கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்லட் ஃப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கொஞ்சம் அந்த ட்ரைனிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கேன்றதை சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வீக்காக ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் அந்த சர்ஜரியான லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளையர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து கடைசி கேப்ஷனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிஸ் பண்ணுறேங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அந்த பூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் பண்ணுறதுக்காக என்னால் அந்த டயத்துக்கு காத்திருக்க முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளையர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் அந்த ஷூவை போட்டு நம்ம ரிங்குக்கு வருவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ ஷார்லட் ஃப்ளையர் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளையர் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பிடபிள்யூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் அந்த நவம்பர் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஷார்லட் ஃப்ளையருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய ஃபுல் ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலே ஸ்டெப் பண்ணியிருக்கு கைஸ்.